அண்ணனுக்கு ஒரு டெஃபமேஷன் கேஸ் பார்சேல். விஜய்க்கு யார் டைலாக் எழுதி கொடுக்கறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கும் விஜய்க்கும் என்ன பகைன்னு தெரியல. ஆனா விஜயை சிக்கல்ல மாட்டி விட்டு பழி வாங்கணும்னு ஏதோ சதி செய்யற மாதிரி தான் தெரியுது. கரூரில் சம்பவம் நடந்ததும் ஓடிப்போன விஜய் நம்ம முந்தைய பதிவில் சொன்னது போலவே வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கார். அதே இதயம் வலித்தது கிட்னி துடித்தது ரக டைலாக் பேசிட்டு நடந்த அசம்பாவிதங்களுக்கு கொஞ்சமும் பொறுப்பேற்காமல் இனிமேல் இது போல நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று ரசிகர்களை வலியுறுத்தாமல் சோசியல் மீடியாவில் ஆதாரமே இல்லாமல் பேசுவதை தடுக்காமல் சிஎம் சார் உங்களுக்கு இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசியிருக்கார் விஜய். அதாவது இவரது ரசிக கண்மணிகள் செஞ்சதெல்லாம் சரியா, முதல்வர் தான் இவரது அரசியலை கெடுக்க திட்டமிட்டு சதி செஞ்சிட்டாரா, அப்படிதானே மீனிங் வருது. ரைட்டு, அண்ணனுக்கு திமுக சார்பா ஒரு டெஃபமேஷன் கேஸ் பார்சேல்.